தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய இருப்பதாகவும் அதற்கான முயற்சிகளை அந்த கூட்டணியின் தலைமை மேற்கொண்டு வருவதாகவும் பரவலாக பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பட்டினப்பாக்கத்தில் நேற்று திங்கட்கிழமை தவக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்று பேசியிருந்தார். அப்போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தனித்துதான் போட்டியிடப் போகிறோம். எனவே தொகுதிகளுக்கு சென்று கட்சியினர் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும். விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தாராம். இந்த நிலையில் தவகவில் ஏற்கனவே 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்பட்டு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 174 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோல புதுச்சேரி மாநிலத்திலுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தவக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் டி நகர் தொகுதிகளிலும், தேர்தல் பிரிவு மேலாண்வர் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும், கொள்கை பரப்புச் செயலாளர் ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தவக சார்பில் 3 கட்ட கருத்துக் கணிப்பு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தவக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மற்றும் அவரது பேச்சு எந்த அளவுக்கு மக்களைச் சென்றடைந்துள்ளது, விஜயின் பேச்சை மக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியுள்ளனர் என்பது தொடர்பாகவும், கரூர் சம்பவம் மக்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்தது, இந்த சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டுமா அல்லது அவர் மீது தவறு இல்லையா என்பது தொடர்பாகவும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எந்த அளவுக்கு செயல்பட்டுள்ளனர், அவர்கள் மீது எந்த அளவுக்கு அதிருப்தி உள்ளது என்பது தொடர்பாக 3 கட்ட கருத்துக் கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு 4வது கருத்துக் கணிப்பு எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட கருத்துக் கணிப்புகளின் அடிப்படையில் தற்போது வேட்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வந்தன. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் தீவிரமாக தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருகிறது. இதில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்து வரும் கட்சிகள் கூட்டணியை தொடர்வதாக அறிவித்துள்ளது. இந்த கூட்டணியில் முதல் முறையாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இணைந்துள்ளது. இதற்காக இந்த கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை திமுக தலைமை ஒதுக்கி உத்தரவிட்டிருந்தது. இது மட்டுமின்றி தமிழக சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் வேண்டுமென்று கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைமையிடம் பட்டியலையும் சமர்ப்பித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதில் பிரேமலதா விஜயகாந்த் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட விருப்பமுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தேமுதிக கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் முதல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிதான் விருத்தாச்சலமாகும். இதன் காரணமாக தனக்கும் அந்த தொகுதி வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்று பிரேமலதா எண்ணுகிறார். இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக இருந்து வரும் பாமக எம்எல்ஏ சிவக்குமார் விருத்தாச்சலம் தொகுதியில் மாறி போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. மயிலம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வே. சண்முகம் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. இதனால் விருத்தாச்சலம் தொகுதியில் பாமக போட்டியிட்டால் சுலபமாக வெற்றி வாய்ப்பை பெற்றுவிடலாம் என்று பிரேமலதா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே திமுகவிடம் சென்னையில் உள்ள விருகம்பாக்கம் தொகுதியை தேமுதிக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தபோது அந்த கட்சியின் வேட்பாளரான பார்த்தசாரதி விருகம்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் இதே தொகுதியில் அவர் போட்டியிட்டால் அதிமுக வேட்பாளராக களமிறங்க இருக்கும் வி.என். ரவியை வெற்றி பெறுவது சற்று சிரமம் என்று திமுக கருதுகிறது. இதனால் இந்த தொகுதியில் பிரேமலதா அல்லது அவரது மகன் விஜயபிரபாகரன் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறது. இதனால் விருகம்பாக்கம், விருத்தாச்சலம் ஆகிய 2 தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்ற குழப்பத்தில் பிரேமலதா விஜயகாந்த் இருப்பதாக கூறப்படுகிறது.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு கட்சிகள் சார்பில் பணம், பரிசு பொருள், மது பாட்டில்கள் உள்ளிட்டவை வழங்குவது குற்றமாகும். தேர்தலில் தங்களது கட்சிகளுக்கான வாக்குகளை பெறுவதற்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அரசியல் கட்சிகள் சார்பில் பணம் மற்றும் பரிசு பொருள்கள் ஆகியவை வழங்கப்படுவதாக அவ்வப்போது தகவல்கள் வெளியாகும். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வரகூராம்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக சில்வர் பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அலுவலர்கள் மற்றும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தேர்தல் அலுவலரான ஆர்டிஓ லெனின் மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட குடியிருப்புக்கு சென்றனர். அங்கு அரசு அங்கீகாரம் பெற்ற தையல் பயிற்சி பள்ளியில் ஏராளமான சில்வர் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த சில்வர் பாத்திரங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த ஸ்டிக்கரில் தவேக தலைவர் விஜய், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் ஆகியோர்களது படமும் கட்சியின் விசில் சின்னமும் பொறிக்கப்பட்டிருந்தது. மேலும் டாக்டர் KG அருள்ராஜ், முன்னாள் IRS, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டிருந்தது. இதில் சுமார் 250க்கும் மேற்பட்ட சில்வர் பாத்திரங்கள் இருந்தன. இதைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களான எச்சிப்பாளையம் வட்டார வேளாண் உதவி அலுவலர் நிஷாந்த் தலைமையிலான அலுவலர்கள் அந்த சில்வர் பாத்திரங்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை தங்களது அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் நிஷாந்த் அளித்த புகாரின் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாதேஸ்வரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல அரியலூர் மாவட்டம் கரடிக்குளம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு சில்வர் பாத்திரங்கள் வழங்குவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் திமுக வார்டு செயலாளர் மணிவண்ணன் மற்றும் அழகன் ஆகியோர் பெண்களுக்கு சில்வர் பாத்திரங்களை வழங்கி வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 4 மூட்டைகளில் 279 சில்வர் பாத்திரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல செங்குந்தபுரத்தில் திமுக நகர அவைத்தலைவர் ஞானப்பிரகாசம் வீட்டிலிருந்து சில்வர் பாத்திரங்கள், சேலைகள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை, மார்ச் 17. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் யாரும் எதிர்பாராத வகையில் இருக்கும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி ராஜா மற்றும் முன்னாள் MP KPS மணி ஆகியோரின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை சத்யமூர்த்தி பவனில் நேற்று அலங்கரிக்கப்பட்டிருந்த அவர்களது உருவப்படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது விஜய் வசந்த் MP, மாநில செயலாளர்கள் சுரேஷ் பாபு, அதரம் கோபி ஆகியோர் உடனிருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை கூறியதாவது: காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்பமனு வழங்கியவர்களில் தகுதியான நபர்களின் விவரங்களை தொகுதி வாரியாக அனுப்பியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான குழு கலந்தாய்வு செய்யும். இம்முறை யாரும் எதிர்பாராத அளவுக்கு எங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு இருக்கும். அகில இந்திய தடமே என்னை வேட்பாளராக நிறுத்தினால் போட்டியிடுவேன். இல்லையென்றால் 234 தொகுதிகளிலும் சென்று களப்பணியாற்றுவேன். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் ஒரு ஆய்வினை நடத்தியுள்ளது. அவர்கள் தொகுதிகளின் விவரங்களை கொடுத்தால் அதை கேட்போம். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை மாற்ற கோரினால் மாற்றுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தவக தலைவர் விஜய் சென்றால் எங்கள் கூட்டணி கூடுதலாக 10 இடங்களில் வெற்றி பெறும். பாஜக எங்களின் கொள்கை எதிரி என விஜய் கூறிவிட்டு அவர்களிடம் எப்படி கூட்டணி வைப்பார்? அப்படி கூட்டணி வைத்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டார். ஒருவேளை அவர்கள் கூட்டணி அமைத்துவிட்டால் எங்கள் கூட்டணி 220 இடங்களில் வெற்றி பெறும். இவ்வாறு அவர் கூறினார். முன்னதாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், தவக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி அமையலாம் என்ற யூகங்கள் அரசியல் வட்டாரத்தில் பலமாக நிலவின. குறிப்பாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரசிற்கு இழுபறி நீடித்தபோது விஜயின் வருகை காங்கிரசிற்கு ஒரு புதிய வாய்ப்பாக அமையலாம் என்று கருதப்பட்டது. எனினும் இறுதியில் அனைத்து யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. மதசார்பற்ற கொள்கை மற்றும் நீண்டகால அரசியல் உறவின் அடிப்படையில் காங்கிரஸ் தனது பழைய கூட்டாளியான திமுகவுடனேயே கூட்டணியை உறுதி செய்தது.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலிலிருந்து வருகின்றன. இதில் தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களில் இருந்த முதலமைச்சர் படம் உள்ளிட்டவை நீக்கப்பட்டன. இதேபோல தெருக்கள் மற்றும் முக்கிய சாலைகளிலுள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள், கட்சித் தலைவர்களின் சிலைகள், கட்சிகளின் சின்னங்கள் ஆகியவை மறைப்புகள் கொண்டு மறைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோல அரசு நிகழ்ச்சிகள், அரசு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவை தேர்தல் முடியும் வரை நடத்தக்கூடாது. இதேபோல கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் உள்ளிட்டவை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் முறையான முன்னனுமதி பெற வேண்டும். இதனை மீறி செயல்படும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கான முன் அனுமதியை பெறாமல் அந்த கட்சியினர் மேற்கண்ட நிகழ்ச்சியை நடத்தியதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரியான வேளாண் உதவி இயக்குனர் உதயகுமார் ஊத்துமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் சரவணன் மீது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக 2 பிரிவுகளின் கீழ் ஊத்துமலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரிடம் போலீசார் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலிலிருந்து வருகின்றன. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடத்திய கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் மீது தமிழகத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.